இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மார்க்கு 8வது அதிகாரம் 36வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், உன்னுடைய ஆத்துமா எவ்வாறு இருக்கிறது? உன்னுடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு இருக்கிறதா? அல்லது அந்த ஆத்துமாவை குறித்து ஒரு விலையேறப்பெற்ற ஒரு கரிசனை உனக்கு இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். வார்த்தை அதைதான் சொல்லுகிறது. மனுஷன் உலகம் முழுவதையும், இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய மேன்மைகள், சுகங்கள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் நமக்கு இருந்தாலும் ஜீவன், இந்த ஜீவன் என்பது ஆத்மாவை குறிக்கிறது. அந்த ஜீவனை, அந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால், ஆத்மாவுக்கென்ற காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு மனம் போன வாழ்வு, இஷ்டம் போன வாழ்வை நாம் வாழுகிறவர்களாய் இருப்போமே ஆனால், அந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறவர்களாய் இருப்போமே ஆனால் நமக்கு என்ன லாபம் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கேட்கிறார். உண்மையான தெய்வ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஜீவன், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் தேவனுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் உண்மையிலே காணப்படுது. அந்த ஆத்மா விலையேற பெற்றது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன் என்று இரண்டு மனிதர்கள் இருக்கிறார். இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஃபாதர் பெர்க்மன் ஐயா தான் பாடுறார். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது ஒரு பாடுறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, உள்ளான மனிதன் தினமும் புதுப்பிக்கப்பட வேண்டும். புறம்பான மனிதனுக்கு எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். புறம்பான மனிதன் ஆசீர்வதிக்கப்படணும். எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், இந்த உலக ஆசீர்வாதங்கள் வேண்டும். இந்த சரீர பிரகாரமான காரியங்களுக்காக நாம் எவ்வளவோ காரியங்கள் ஒரு நாளிலே நீங்க அப்படியே நைட் இருந்து தியானித்து பார்த்தீங்கன்னா, உள்ளான மனிதனுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், புறம்பான மனிதனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் பார்ப்போமே ஆனால், அந்த உள்ளான மனிதனுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் மிகவும், அது 10% விட கம்மியானதாக தான் காணும். இந்த உள்ளான மனிதன் தான் ஆத்மா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவன் நாம் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிறது அந்த உள்ளான மனிதன், அந்த ஆத்மா ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு தேவனோடு இணைகிற வாழ்விலே வாழ என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போனால் நமக்கு இந்த உலகத்திலையும் பரலோகத்திலும் எந்த ஒரு லாபமும் கிடையாது. பிரியமா, இந்த ஆத்மாவை குறித்த கரிசனை 90% மாறணும். 10% புறம்பான மனிதனை குறித்த கரிசனை இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வாழ்வை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை குறித்து நாம் கொஞ்சம் கூட டீட்டெயில்டா ஒரு 5 minutes நம்ம தியானிப்போம். இதுல பார்க்கும்போது உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் என்று வார்த்தை சொல்கிறது. இந்த உலகத்திலே பணம், பதவி, புகழ், சொத்து இவையெல்லாம் தற்காலிகம், டெம்பரவரியான ஒரு காரியமாய் காணப்படுது. ஆனா அந்த டெம்பரவரியான காரியத்துக்காக தான் அடித்துக் கொள்ளுகிறோம். பெருமைகள், கோபங்கள், எரிச்சல் இதெல்லாம் அந்த உலகத்துல இருக்கிறது. பிரியமானவர்களே, இதெல்லாம் தற்காலிகம். மத்தேயு 6:19 அதனாலதான் இயேசு சொல்றார், பூமியில உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்க்காது. பூமியில சேர்க்கிறனாலதான் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அதிலே போய் கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம இந்த விலையே நன்றாக இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த பூமியில நீங்க பொக்கிஷத்துக்கு சேர்க்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட மேலான முக்கியத்துவம் ஆத்மாவுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மீனிங்ல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பணம், பதவி, புகழ், சொத்து இதெல்லாம் தற்காலிகம், இதெல்லாம் டெம்பரவரி என்பதை இந்த காலை வேளையில நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மாவின் மதிப்பு அது விலையேற பெற்றது. பிரியமானவர், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார். ஜீவன் என்பது ஆத்மா, அந்த சோல், அந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினார்.
லாபம் ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கையே இந்த பரலோகத்துக்கு போகிறதானே. அந்த உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டு அந்த ஆத்மா ஒவ்வொரு நாளும் பலனடைய அடையதான் நம்ம பரலோக ராஜ்ய வாசிகளாய் நாம் மாற முடியும். இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும். இந்த சரீரம் ஒரு நாளில் அழிந்து போகும். அந்த ஆத்மா அழியாது. அந்த ஆத்மா ஆண்டவரோடு இணைந்து வாழப்போகிறது. நித்திய நித்திய காலமாய் வாழப்போகிறது. அந்த ஆத்மாவை குறித்த கரிசனை இந்த காலை வேளையிலே நம்மிலே இருக்கிறதா என்பதை நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஆத்மாவின் மதிப்பு அது நித்தியமானது பிரியமானவர்களே. அது தேவனுடன் இணைக்கப்பட வேண்டியது. அந்த ஆத்மா, நம்முடைய ஆத்மா இந்த உலக பிரகாரமான இந்த சரீரம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த சரீரம் ஒரு நாளிலே மண்ணிலே வைக்கப்படும் போது எல்லாம் அழுகி அது இருந்த இடம் மேனி தெரியாமல் போய்விடும் பிரியமா. ஆனால் அந்த ஆத்மாவுக்கும் எல்லா உணர்வுகளும் உண்டு. அது பரலோகத்துக்கு போகும்போது அது நித்திய நித்திய காலமா என் ஆண்டவரோடு வாழுகிறதா அது காணப்படுகிறது. ஆகவே அந்த ஆத்மாவை குறித்த கரிசனை ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்விலும் மிகவும் அதிகமாய் காணப்பட வேண்டும். சில நேரங்களில நாம் வேலை, பணம், ஆசைகள், உலக மகிழ்ச்சிகள் இவைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு நாளில் அதானே நான் சொன்னேன், 90% புறம்பான மனிதன். அது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதெல்லாம் முதல்ல வச்சுட்டு ஆண்டவர் அப்படியே பின்னால தள்ளி வைக்கிறார். ஒரு நாள் அவர் அதை வேதனைப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, லூக்கா 12:20 வாசிக்கிறோம் அல்லவா? ஒரு மதிகேடன் பாருங்க சொல்றான், என்னுடைய ஐஸ்வர்யமுள்ள ஒருவன் அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்திருந்த போது அவன் சொல்றான், நான் என்ன செய்வேன்? லூக்கால வாசிக்கிறோம். லூக்கா 12வது அதிகாரத்திலே நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை, என் பொருட்களை அங்கே நான் சேர்த்து வைத்து ஆத்மாவை பார்த்து, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், நீ இளைப்பாரி பூசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று நான் என் ஆத்மாவோடு சொல்வேன் என்று சொன்ன ஓமையா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். தேவன் அவனை பார்த்து கேட்கிறார், மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? யாரோ ஒருத்தங்க அனுபவிக்க போறான். அதற்காக எவ்வளவு எவ்வளவு வேதனை, எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு பொறாமைகள், எவ்வளவு முறுமுறுப்புகள் இந்த உலகத்திலே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த ஆத்மாவை குறித்த கரிசனை நம்மிலே அதிகமாய் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, உண்மையான லாபம் என்னவென்றால் தேவனை அறிந்து கொள்ளுதல், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுதல், நித்திய ஜீவனுக்கு நேராய் வழிநடத்தப்படுதல். இதுதான் உண்மையான லாபம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்மாவை குறித்த கரிசனை நம்மிலே பெருக வேண்டும். பிரியமானவர்களே, ஆத்மாவை குறித்த கரிசனை இல்லாமல் இருப்போமையானா ஒரு நாளிலே கைவிடப்பட்டு போய்விடுவோம். அந்த ஆண்டவரோடு அந்த நித்திய அந்த நித்திய வாழ்க்கையை நாம் சொந்தரித்துக் கொள்ள வேண்டுமே. ஆனா இந்த ஆத்மாவின் மேல கரிசனை மிகவும் அவசியம். ஆத்மாவின் மேல 80% கரிசனை வந்துச்சுன்னா உலக மனிதன் அழிந்து போய்விடுவான். புறம்பான மனிதன் மேல இருக்கிற அக்கறை குறைந்து போய்விடும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவமும் யோவான் 3:16 அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறதே நித்திய ஜீவனை அடையும் பிடிக்கு தானே அவர் இந்த உலகத்துல வந்தார். நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியா, நம்முடைய ஆத்மாவுக்கு விலையேறப்பட்ட ஜீவனை தரும்படியா அவர் இந்த உலகத்திலே வந்தார் அல்லவா? அந்த அன்பை நினைத்து பார்த்து நம்முடைய ஆத்மாவின் மேல கரிசனை உள்ளவர்கள் ஏதோ ஒரு 100 வருடம் 80 to 90 இயர்ஸ் இந்த உலகத்துல வாழுகிற இந்த வாழ்க்கைக்காக எவ்வளவு கரிசனை எவ்வளவாய் உலகத்துக்காக ரொம்ப இதா பண்றோம் பாருங்க பிரியமானவர்களே. அந்த நித்திய நீடு ஊழி காலமாய் ஆண்டவரோடு வாழுகிற அந்த ஆத்மாவுக்காக எத்தனை நாட்கள் கரிசனைப்பட்டு இருக்கிறோம். உலகத்துக்காக ஓடுகிறோம். வேலை பணம் சம்பாதிக்க வேண்டும் ஓடுகிறோம். ஆத்மாவுக்காக எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்.
அன்பான தேவப்பிள்ளை, இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் சிந்தித்து பார்க்கணும். வேதத்தை உட்கார்ந்து தியானிக்கிறோமா? அவரோடு இணைந்து வாழுகிறோமா? உலகத்தோடு ஒத்த போக்கிலே போகிறோமா? சிந்தித்து பார்த்து இந்த காலை வேளையிலே ஆத்துமாவை குறித்த கரிசனையிலே நாம் அதிகமாய் பெருகணும். ஆண்டவரிடத்துல அந்த கிருபையை கேட்கணும். ஆண்டவரே, இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என் வாழ்வில புதிதாக்கப்படணும்ப்பா. உம்மோடு இணைகிற அனுபவத்துல, ஐக்கியத்துல நான் பெருகணும்ப்பா. ஆத்துமாவை குறித்த கரிசனையில பெருகணும்னு கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்து நம்மை வழி நடத்துவா. நம்ம